ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டர் கிளிப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீயாக வந்து சில்க் தட் பேங்கிள் கிளாஸும் மெஹந்தி கிளாஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டர் கிளிப் பேஸு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயின். ஸோ இது ரெண்டுமே இருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் ப்ளெயினாகவும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கிராண்டாகவும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயின் வந்து இந்த மாதிரி நம்ம போன இதில் பார்க்க சொல்ல அந்த நீட்டு மாதிரி இருக்கும், இதில் பார்க்க சொல்ல இப்போ ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங்ஸ் வந்து அந்த ரவுண்டு ஷேப்பில் வாங்க சொல்ல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிரும். அந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாதி கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரியே வாங்கிக்கோங்க. பட் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஷேப் ஹேங்கிங் தான் வருது. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி பெண்டன். ஸோ இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து பின்னாடி ஹூக்லாம் இருக்காது, ஜஸ்ட் இந்த மாதிரி பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சென்டர் கிளிப்பில் ஒட்டுற லக்ஷ்மி பெண்டன் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பேஸ்லேயே வந்து சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதோட பெருசு வேணால் நீங்கள் பெருசு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் கிராண்டாக பண்ண போகிறதுனால நான் பெருசே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து B7000 க்ளூ வந்து வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி B7000 தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே காயின், இந்த மாதிரி பெண்டன். ஸோ உங்களுக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னா நீங்கள் B7000 தான் யூஸ் பண்ணணும் க்ளூ. ஸோ இந்த மாதிரி வந்து சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெண்டன் வந்து காஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படியே வேணும்னா கூட நான் கண்டினியூஸாக பண்ணுறேன்ல அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். எதனாலனா நான் வந்து காயின் ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி B7000 க்ளூ தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த காயின் வந்து நான் வந்து பாதி வந்து வெளியில் இருக்க மாதிரியும் பாதி வந்து இந்த பேஸில் இருக்க மாதிரியும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா கீழேயும் இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு இது ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து பாதி காயின் வந்து மேலே கொஞ்சம் கேப்பில் இருக்க மாதிரியும் பாதி மட்டும் அந்த பேஸில் படுற மாதிரியும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ கீழேயும் அந்த மாதிரி தான், பாதி வந்து பேஸில் இருக்கும், பாதி வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காயின் வச்சு கூட நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 காயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் வர மாதிரி. எனக்கு டபுள் லேயராக வேணும், அதனால் அந்த 2 காயின் வந்து இந்த மாதிரி வச்சு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே காயின் வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வேணும் அப்படின்காக நான் 2 காயின் வச்சு ப்ளேஸ் பண்ணுறேன், மேலேயும் கீழேயும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த காயின் வந்து மேலே பக்கத்தில் கூட பண்ணலாம், டச் பண்ணாமல். இல்லை அப்படின்னா ஒரு காயினுக்கு மேலே இன்னொரு காயின். இப்போ நீங்கள் 4th அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு மேலே வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வந்து டச் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக அதுவும் சேர்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காயினுக்கு மேலே ஒரு காயின் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், பக்கத்தில் ஒட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து பார்த்து ஒட்டுங்க. அந்த லக்ஷ்மி பெண்ணில் வந்து அந்த சாமியோட ஃபோட்டோ இருக்கும்ல, ஸோ அது வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் மாற்றி ஒட்டினா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் இதே சைடில் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ளூ போட்டு இந்த சைடையும் 2 காயின் மேலேயும் கீழேயும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காயின் வந்து பாதி மேலே இருக்கணும், பாதி தான் வந்து பேஸில் இருக்கணும். ஓகேவா? ஃபுல்லாகவே நீங்கள் ஒட்டிட போகிறீங்க, அப்போ கீழே ஒட்ட முடியாது. ஸோ அதனால் பாதி வந்து மேலே இருக்கணும், ஒட்டாமல் இருக்கணும், பேஸ் வந்து பாதி ஒட்டியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி அகெயின் கீழே இருக்கிறத காயினை நான் ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும். சப்போஸ் யாராக்காவது எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ மேலே கீழே அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து லோட்டஸ் போடுவோம்ல, ஸோ இது நல்லா ட்ரை பண்ண வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1/2 hour கழிச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த காயின் இது கொஞ்சம் ஃபினிஷ் ஆகட்டும், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லோட்டஸ் ஆல்ரெடி நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் காட்டலை. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக லோட்டஸ் எப்படி ஒட்டுவோமோ அந்த மாதிரி நீங்கள் 4 சைடு
ஓகேவா? இங்கே 2 அந்த சைடு வந்து 2 ஒட்டியிருக்கேன். மொத்தம் 4 ஒட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லோட்டஸ் ஒட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லோட்டஸ் வந்து ஒட்ட தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் நான் லோட்டஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நான் லோட்டஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த காயினுக்கு நடுவிலலாம் கேப் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த மாதிரி இந்த ஸ்டோன் ஓட்டணும், ஜர்கான் ஸ்டோன் ஓட்டணும். நீங்கள் உடனே ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். ஓகேவா? அது ஒட்டாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லேயர் ஃபுல்லாகவே அப்படியே அங்கங்கே டாட்டை வச்சு நீங்கள் B7000 வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் ஓட்ட சொல்ல உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கீழே விழாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்கும். நீங்கள் இதுவே வந்து 300 to 400 வந்து சேல் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கிளிப்பை. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உடனே வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டிக் ஆகாது, சரியாக கீழே விழுந்துடும். ஸோ க்ளூ வந்து கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிடும். ஓகேவா? இல்லைன்னா கையில் ஒட்டிட்டு வரும். ஸோ அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், க்ளூ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் இது நிறைய கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. பட் ஒயிட் கலர் வந்து நல்லா கிளிட்டரியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒயிட் கலர் ஒட்டுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணால் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சிம்பிளான இது வந்து நம்ம ஃபுல்லாக கிராண்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜர்கான் ஸ்டோனு. ஸோ நம்மளோட ஐடியா தான். உங்களுக்கு இதுக்கு பதிலாக லோட்டஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒட்டிக்கலாம். அந்த மூன் ஷேப் வச்சு அந்த 3D ஃப்ளவருக்குள்ள அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை லோட்டஸ் ஒட்டிக்கலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும்.